இந்த நாய்ங்கெல்லாம் பாவம் வாயில்லாத ஜீவன், அதுவும் உங்களை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கதறது ஒரு கூட்டம். ஐயோ நாய் கடிக்குதே, நாய் துரத்துதே, என் பிள்ளைய நாய் கடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி கதறது ஒரு கூட்டம். இந்த நாய் துரத்துதே, நாய் கடிச்சிருச்சே அப்படின்னு சொல்கிற கூட்டத்தோட வலி, இந்த நாய் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கள அந்த கூட்டத்துக்கு புரியாது. எந்த நியூஸ்லேயாவது இந்த நடிகரோட, இந்த நடிகையோட, இந்த தொழிலதிபரோட குழந்த பிள்ளை நாய் கடிச்சு நாய் மாதிரி குலைச்சி செத்து போச்சுன்னு நியூஸ் வந்திருக்கா? ஏன்னா அவங்களாம் ரோட்டில் நடந்து போக மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ளேயே தனியாக ப்ளே கிரவுண்ட் இருக்கும். ஒருத்தர் ஒரு வீடியோவுக்கு சொல்லியிருந்தார், எங்கள் தெருவில் 2 நாய் இருக்குது, அந்த நாய்க்கு நாங்கள் சோறு வைக்கிறோம், அந்த நாய் எங்கள் தெருவே பாதுகாக்குதுன்னு அப்படி சொன்னார். சரிதான், தெருவுக்கு 2 நாய் மட்டும் இருந்தால் சோறு வைக்கலாம். 30-40 நாய் இருந்தால்? எங்கள் ஏரியாலலாம் 30-40 நாய் இருக்குது. நாங்களும் முழுசாக நாய்ங்களெல்லாம் ஒழிச்சிருங்கன்னு சொல்லலை. எங்கள் தெருவில் 2 நாய் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற நாயெல்லாம், அந்த நாயெல்லாம் பாவம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஏரியாவில் போய் விட்டுருங்கன்னு தான் சொல்கிறோம்.